தி லார்ட். ஏசாயா 41:14 நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒரு கடவுள் நம்மளுக்கு துணை இருக்கிறான்னா அது எவ்வளோ பெருசு. நம்மளுக்கு மனுஷங்க துணையை விட ஆண்டவர் நம்மளுக்கு துணையாக நிற்கிறாருன்னா அது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டு. ஆண்டவர் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளுக்கு துணையாக இருந்தார்னா நம்ம எந்த ஒரு காரியத்தில் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்று வேதம் சொல்கிறது. எந்த ஒரு காரியம், ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு வருதுன்னா நிச்சயமாக அந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டு போகாமல் ஆண்டவர் நம்மளை பார்த்துப்பார். அதுக்கப்புறமா ஆண்டவர் நம்மளை எல்லா காரியத்திலும் அவர் துணையாக இருந்து நம்மளை விடுவிப்பார். ஒரு கஷ்டம் வருது, கடன் பிரச்சனைகள் வருது, ஒரு வியாதி வருதுன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளுக்கு துணை நின்று நம்மளை விடுவிப்பார். அதுக்கப்புறமா வேதத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:25 கர்த்தர் நம்மளுக்கு துணை இருந்தால் நம்மளுக்கு விரோதமாக யார் எழும்புகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தரை யுத்தம் பண்ணுகிறாராம். இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஆனால் கர்த்தர் யாருக்கு துணை இருப்பார்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19:11 உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யார் ஒருத்தவங்க உத்தமமாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறாங்க, உண்மையாக அவங்க லைஃப் ஸ்டைலில் அவங்க வாழ்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தான் நம்ம கடவுள் கர்த்தர் நம்மளுக்கு துணை இருப்பார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சங்கீதம் 115:9 பார்த்தீங்கன்னா கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணை. யார் ஒருத்தவங்க கர்த்தரை நம்பி வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் துணை நிற்பார். சங்கீதம் 33:20 கர்த்தருக்கு காத்திருங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு துணை. இந்த காத்திருக்கிற ஒரு அனுபவம் யாருக்கு இருக்கோ, யார் ஒருத்தவங்க ஆண்டவருக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் துணை நிற்பார். இந்த நாளிலே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய துணை உங்களுக்கு வேண்டுமானால் முதலாவது உத்தமமாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. 2வது கர்த்தரை நம்பி வாழுங்க. 3வது கர்த்தருக்கு காத்திருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.